ஒன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் உள்ள டென்த்தில் படிக்கிற சின்ன சின்ன டைல்ஸ் மட்டும் டக்குன்னு பார்க்க போகிறோம். இது அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக டைட்டில்ஸ் வந்து படிக்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷேரும் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட சேனலோட இணைஞ்சிருந்து வேகமாக படிக்கலாம், சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து நேற்று இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோமா? நம்ம அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி பார்த்தோம்னா, இந்த மாதிரி தமிழ் எக்ஸாம் இருக்குது, அது ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் இலக்கணம் பிரிப்பாங்க, ஓகேவா? இப்போ வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் இலக்கணம் எடுப்பாங்க. இந்த இலக்கணம் அப்படின்றதுக்குள்ள நிறைய டாபிக்ஸ் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இல்லைன்னா புகழ்பெற்ற நூலாசிரியர். இது ஒரு மேக்ஸ் த ஃபாலோவிங் மாதிரி. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு மூணு கரெக்டாக கொடுத்துட்டு 4வது பேரா வந்து தப்பாக கொடுத்துருக்கலாம். அது எது நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து பாருங்க, தொடர் அறிதல், இந்த அடைமொழியில எப்படி குறிக்கிறாங்க, ஒரு ஓமை எப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இது வரும். அதுக்கடுத்து பிரித்தெழுதுக. இது ரொம்ப ஈஸியான ஒன்று. பிரித்தெழுதுக அப்படின்றது ரொம்ப ஈஸி. எப்படின்னா ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டை கரெக்டாக பிரித்து நம்ம எழுதணும். நடுவில் இன்னு இக்குன்ற நகரங்கள், இந்த வல்லினம், இந்த மாதிரியான வார்த்தையை கரெக்டாக பார்த்தோம்னா இது ஈஸியாக அடிச்சிடலாம். அதே மாதிரி எதிர்ச்சொல்லை தேர்வு செய்யுன்றது வந்து ஒரு சென்டென்ஸோ இல்லை ஒரு வேர்டை கொடுத்துருப்பாங்கன்னா அதுக்கு ஆப்போசிஷனாக என்ன வேர்டு வரும் அப்படின்றத பார்த்து எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிதல்னா அதுவும் ஆட் ஒன் அவுட் தான். எப்படோ ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இது செட் ஆகலன்னு இருக்கலாம், இல்லைன்னா தமிழ் வார்த்தைகளாக இருக்கலாம், ஏதோ உள்ள வடமொழி சொல் வந்துருக்கலாம். அந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்து பாருங்க, சந்திப்பிழை நீக்குதல், ஒருமை பன்மை பிழை, அடுத்து மரபு பிழை, வலுவச்சொல் பிழை, திறமொழி சொல். இது எல்லாமே பிழை, அதாவது தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சென்டென்ஸ். அது வந்து சந்திப்பிழையாக இருக்கலாம், இல்லை ஒருமை பன்மை பொருள் சிங்குலர் பொருள் மிஸ்டேக்காக இருக்கலாம். மரபு பிழைனா இப்போ வந்து சிங்கத்தோட குட்டி எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரியானது வரும். அடுத்து வலுவு சொற்கள்னா இந்த வல்லினம் மிகவும் மிக இடங்கள் அதை பொறுத்து அமையும், சரிங்களா? பெருமொழி சொல்னா தமிழ்ச்சொல்லோட பெருமொழி சொல் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் ஈஸியாக அடிச்சிடலாம். அது கண்டிப்பாக நிறைய கொஷின் வரும். அதே மாதிரி இதுலையும் முக்கியமான கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், அதாவது மீனிங் ஒரு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளை படிச்சிங்கன்னா அது ஈஸியாக அடிச்சிடலாம், சரிங்களா? அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து. ஒலி வேறுபாடு இப்போ பலம் அப்படின்னு சொன்னால் நகரத்தில் 3 லா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சு கொஷின்ஸ் வரும். அடுத்து பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரே மாதிரி கொஷின்ஸ் வந்து ஒரு சவுண்ட் வச்சு அந்த சவுண்ட் வந்து எப்படி பிரிக்கலாம், இப்போ சொல்லும் போது ஒரே மாதிரி இருக்கும், பட் பொருள் மாறுபடும். அந்த மாதிரி விதத்துல இப்படி வரும். அடுத்து வேர்ச்சொல். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த வேர்ச்சொல் என்னன்னா ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இப்போ அறிதல் அப்படின்னு கொடுத்தா அது முயற்சியில் என்னன்னா அரி அப்படின்னு அர்த்தம். இது நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், அது பாருங்க, ஒரு நல்லா புரியும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளை பேரும் தொழிற்பேரும் கண்டுபிடிங்க அப்படின்னா ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டு இப்போ பேசிக் வேர்டு கொடுத்துருவாங்க. இந்த பேசிக் வேர்டை வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணணும். இது எந்த இடத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம், சரிங்களா? அடுத்து பார்த்தா அகர வரிசைப்படி. இப்போ ஒரு ஆனாவது ஒரு கா வரிசை கொடுத்துருக்காங்கன்னா கா கா கீ அப்படின்ற மாதிரி தொடங்குற வார்த்தைகள் ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சென்டென்ஸ், மீனிங்ஃபுல் சென்டென்ஸாகவும் இருக்கலாம், வேர்டாகவும் இருக்கலாம். அதை ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஷஃபிளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னாலும் இதுவும் அதே தான். இப்போ அகர வரிசை இல்லாமல் முன்னப்பிட கலைச்சு போட்டிருப்பாங்க, அது நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி ஜம்பிள் சென்டென்ஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிரித்து போட்டு எடுக்கணும். அடுத்தது பெயர்ச்சொல்லின் வகை. பெயர்ச்சொல்லில் இருக்க வகையில் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அதை அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து இலக்கண குறிப்பு இருக்கிறது. இலக்கணத்தில் எந்த மாதிரி குறிப்பு, பா வகை கேட்குறாங்களா இல்லை எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து செய்யணும். அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸ்க்கு எப்படி கொஷின் வைக்கலாம், எந்த மாதிரி கொஷின் மேக் பண்ணலாம், இல்லை நீங்கள் எந்த வாக்கியத்தை வச்சு கொஷின் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம். இதுவும் அதே தான், வாக்கியத்தோட வகையை பொறுத்து பிரிக்கணும். இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சின்ன சின்ன ஷார்ட்ஸாகவும் வீடியோ அடுத்தது நாங்கள் போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ எங்களோட யூஸ் பண்ண வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ 18வது தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, இந்த மாதிரி 4 பிரிவான வினையை கொடுத்துட்டு எந்த வகை வாக்கியம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று, சரிங்க? அடுத்து வந்து ஓமையால் விளக்கம் பெறுதல். ஆனால் ஓமை உருவகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அணிகளை சார்ந்து வரும். அதுக்கடுத்து எதுகை, மோனை, இயைவு அப்படின்னா இது தொடை. நம்ம வந்து பானாயம் பாராட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் படிச்சிருப்போம். எதுகைனா வந்து லாஸ்ட் முடியுது, மோனைனா முதல் இது, அதுக்கு இயைவுனா ஒரே மாதிரி ஃபார்மேஷனில் முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பழமொழிகள். பழமொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டு அந்த பழமொழி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ பழமொழிகள் நிறைய டைப்ஸும் கொடுக்கலாம். இதுவரையும் பார்க்கறது வந்து இலக்கணம். இது ஃபுல்லாக எப்படின்னா இலக்கணத்தில் முடிஞ்சிடும். இப்போ அடுத்து பாருங்க, இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனா திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா திருக்குறள்ன்றது ரொம்ப முக்கியமானது தமிழில். இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள், தொடரை நிரப்புதல் இதுதான் ரொம்ப முக்கியம்.
இது ஏன் அப்படின்னா செய்திகள் மீன்ஸ் திருக்குறள் வந்து என்ன செய்தி சொல்ல வராங்க, மேற்கொள்ள அந்த திருக்குறளை யார் யார் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தொடர் நிரப்புதெல்லாம் திருக்குறளை ஒரு மிஸ் ஆன வேர்ட்ஸ் வச்சு செய்ய சொல்லியிருக்காங்க. திருக்குறளை மொத்தம் 133 அதிகாரம் இருக்கு நமக்கு தெரியும். பட் நமக்கு சிலபஸ்ல வெறும் 25 அதிகாரம் தான், ஒன்லி 25. இந்த 25 அதிகாரத்தை படிச்சாலே போதும், உங்களால முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள். அறநூல்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அறம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் சொன்ன மாதிரி இருக்கும். அது 4 அடியா, 4 மணி கிடைக்கை, பழமொழி 400, முதுமொழிக்கு 5ன்னு சொல்லிட்டு இத்தனை இருக்கு. இது மொத்தத்தையும் நம்ம படிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் உள்ள தொடர்பான செய்திகள், இது வாழ்வியலுக்கு என்ன செய்தி சொல்ல வருது நமக்குன்னு சொல்லணும். அதுக்கடுத்து 13 கீழ்கணக்கு நூலை பற்றியும் செய்திகள் சொல்லணும். இந்த திருக்குறளே 13 கீழ்கணக்கு நூலில் தான் வரும். அப்படின்றப்ப இதுவும் கொஞ்சம் சிமிலரேட்டாக தான் வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா தமிழில் பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு வடமொழி காப்பியத்தை எடுத்து தமிழில் பெருமை சேர்க்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறது கம்பராமாயணம் தான். ஸோ அது முக்கியமாக படிக்கணும். கம்பராமாயணத்தில் ராவண காப்பியத்தை ரொம்ப முக்கியமாக படிக்கணும். இது ஏன் அப்படின்னா இதை யார் சொல்லியிருக்காங்க, என்ன கதைமாந்தர்கள் வராங்க, ஸோ அதுக்கடுத்து அதுல என்ன செய்தி சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸை பேஸ் பண்ணி வர மாதிரி உள்ள நூட்கள், செய்யுள்கள். சரிங்களா? இதோட அடிவரையறை, அதாவது இலக்கணம் முதல்ல எப்படி வரும், மேற்கோள், இது என்னென்ன சொல்றாங்க, செய்திகள்லாம் என்ன செய்தி நம்ம கொடுக்க வராங்கன்றது. அடுத்து 8 தொகை 10 பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 தொகை 10 பாட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை தாண்டி அதோட பேசிக் செய்திகள் என்ன அப்படின்றதையும் செய்யணும். இப்போ அடுத்து பாருங்க சிலப்பதிகாரம், மணிமேகலை. இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள்ல வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுக்கல, குறிப்பிட்டு 2 தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இது 2 தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் அப்படின்னா என்ன, யார் ஏற்றுனாங்க, எவ்வளவு பாடல்கள் இருக்கு, எந்த மாதிரி கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து மேற்கோள்கள், சிலவர்கள் மீன்ஸ் என்னென்ன உருவமைப்படுத்தியிருக்காங்க, உருவப்படுத்தியிருக்காங்க. இப்போ அந்த மணிமேகலை, சிலப்பதிகாரம் ரெண்டுல இந்த சேர நாடு, பாண்டி நாடு, இந்த மாதிரி பற்றி வளங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான சிறந்த தொடர்கள் எடுக்கணும். அது போக ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், இதையும் மென்ஷன் பண்ணி பார்க்கணும். அடுத்து பாருங்க பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவேட புராணம், தேம்பாவணி, சீதாபுரம், இதெல்லாம் என்னன்னா சமய நூல்கள். இது சமய நூல்கள். இப்போ தேம்பாவணி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை சேரும், சீதாபுராணம் வந்து இஸ்லாமியத்தை சேரும். இந்த பெரிய புராணம் வந்து சைவம் வரும். 4000 திவ்ய பிரபந்தம் வந்து வைணவம், என்னன்னா வைணவம் இந்த மாதிரி வரும். திருவேட புராணம் சைவத்தை சேரும். சரிங்க? இந்த மாதிரி வந்து சைவ நூல்கள் இருக்கும். இதில் எல்லாத்தையும் தொடர்பான செய்திகள் படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசிரியர் யார், எவ்வளோ நூல்கள் இருக்குது, இந்த நூல்கள் என்ன சொல்ல வராங்க, இல்லை நூல்களில் தாக்கம் ஏற்படுத்துனது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து சிற்றிலக்கியங்கள், அதாவது பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட செய்தியில கொண்ட சின்ன பாடல்களையும் கொண்ட சிற்றிலக்கியங்கள். இது பல வகை இருக்கு. இதை பற்றி எப்படின்னா தொடர்பான செய்திகளாக பார்க்கணும். தட் மீன்ஸ் அதே தான் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஆசிரியர் யார், என்ன எழுதுனாங்க, என்ன செய்தி சொல்றாங்கன்றது எல்லாத்துலேயுமே காமன் தான். ஆனால் எதை நம்ம படிக்கணுன்றதுல தான் இருக்கு. அடுத்து பாருங்க மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் காலத்துக்கு வந்துட்டாங்க. இது ஃபுல்லாமே கவிஞர்கள், புலவர்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கவிஞர்கள் அப்படின்றதுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? அப்போ மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம்ன்றதெல்லாம் பாரதியார் காலத்தில் உள்ள பாடல்கள். இது பற்றிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நாட்டுப்புற பாடல், சித்தர் பாடல். இது வந்து நாட்டுப்புற பாடல் அப்படின்றது தமிழ் இலக்கணம், இலக்கியன்றது வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம படிச்சாகணும். அதுக்கடுத்து கடைசி பார்த்தீங்கன்னா சமய முன்னோடிகள் டைட்டில் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா யார் யார் வராங்கன்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலன்னு சொல்லிட்டு இத்தனை பேரை கொடுத்துருக்காங்க. இவங்க தொடர்பான செய்திகள், இவங்க எத்தனை ஏற்றுனாங்க, என்ன மாதிரியான நூல்கள் ஏற்றிருக்காங்க, இவங்களுக்கு சிறப்பு பேர் என்ன, இவங்க எங்கே வாழ்ந்தாங்க, இல்லை அவங்க யாரோட அமைப்புலவராக இருந்திருக்காங்களா, யாரோட சபையை அலங்கரிச்சிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்கணும். சரியா? இப்போ நம்ம 2 பிரிவு பார்த்துட்டோம். 3வது பகுதினா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அவங்க யார், என்னென்ன அறிஞர்கள் இருக்காங்க, அவங்க என்ன தொண்டு செஞ்சாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், இவங்கெல்லாம் பெரிய புலவர்கள், கவிஞர்கள் மாதிரி. ஸோ சமய முன்னாடிகள் நம்ம வந்து இலக்கியத்தை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்தவங்க, தமிழ் அடுத்து கொண்டு போனவங்கன்னு பார்த்தா இவங்க தான். இவங்க தொடர்பான செய்திகளை பார்க்கணும். அதுக்கடுத்து மரபு கவிதை. மரபு கவிதை மீன்ஸ் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் புதுசாக சினிமா பாடல்களாகட்டும், இல்லை அதை தாண்டி தமிழ் இலக்கியம், கவிதை இந்த மாதிரி கொண்டு போனவங்களாகட்டும், முடியரசன், வாணிதாசன் சொல்லலாம், கண்ணதாசன், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் படிக்கணும். அவங்க தொடர்பான செய்திகள், அடைமொழி பெயர்கள். 3வது எப்படின்னா புதுக்கவிதைன்னு பிரிக்கிறாங்க. புதுக்கவிதை மீன்ஸ் இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக தமிழ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி பிச்சைமூர்த்தி, சீசு, செல்லப்பா இப்படி ஆரம்பிச்சு சிப்பி, மேத்தா, ஈரோடு தமிழன்பன்னு சொல்லிட்டு இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லி இவங்களை பற்றிய மேற்கோள், சிறப்பு தொடர், எளிய நூல்கள்லாம் படிக்கணும். இது 3மே ஒன்று தான். எல்லாத்துக்கும் எப்படி என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது ஃபுல்லாக கவிஞர்கள் வரும். இது மரபு கவிஞர்கள், இது புது கவிதை கவிஞர்கள், அவ்வளோதான். அந்த டைட்டில் தான் டிஃப்ரென்ஸு. பட் இவங்க எல்லாரோட சிறப்பு பெயர், அடைமொழி பெயர், இல்லை அவங்க என்ன நூல் எழுதியிருக்காங்க, எங்கே பிறந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு தாண்டி அவங்களோட தமிழ் தொண்டு, தமிழுக்கு என்ன செஞ்சாங்க. ஏன்னா பாருங்க தமிழ் தொண்டு தான் மெயினாக கேட்டிருக்காங்கன்றப்ப
தமிழுக்கு என்ன அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு படிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழில் கடித இலக்கியம், நாட்குறிப்பு. இப்போ கடித இலக்கியம், நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா அந்த நேரு, காந்திலாம் வராங்க. ஏன் அப்படின்னா காந்தி சிறைச்சாலையில் இருக்கும்போது லெட்டர் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு இலக்கியத்தையோ ஒரு இலக்கிய நடையையோ நிறையா ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த மாதிரி தமிழ்நாடுன்னு கொண்டு வந்தது அவர் தான். அப்படின்றப்ப இவங்க என்ன தமிழ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அடுத்த நிகழ்ச்சியில நாட்டுப்புற கலை முதல்ல நம்ம பார்த்துருப்போம். நாட்டுப்புற பாடல் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த நாட்டுப்புற கலைகள்ன்றது தமிழ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இயல் இசை நாடகம்ன்றதுல நாடகம்ன்றதும் ஒன்று. சரிங்களா? அடுத்து பார்த்தா சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொறுத்தல் மீன்ஸ் சிறுகதைகள்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்க, இப்போ தமிழ்ல என்ன சிறுகதை வந்திருக்கு, அது யாரை எழுதுனாங்க, அது யாரில் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கணும். அடுத்து பாருங்க, கலை, சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை. இந்த ஆயக்கலைன்னு சொல்ற தமிழ் வந்து ஆயக்கலைன்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி வர்றதா இந்த டைட்டில்ஸ். அடுத்து பாருங்க, தமிழின் தொன்மையின் சிறப்பு மீன்ஸ் தமிழ் திராவிட மொழியில் எப்படி இருக்கு, திராவிட மொழியோட தாயே தமிழ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது தொடர்பாக தமிழ்லேருந்து என்ன மொழிலாம் பிரிஞ்சிச்சு, தமிழுக்கு எப்போ செம்மொழி ஆச்சு, செம்மொழின்றது வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க, இல்லை தமிழோட செம்மொழியோட பண்புகள் என்ன, அந்த மாதிரி படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை மீன்ஸ் அதுக்கு அடுத்து இப்போ செய்யுளாவே இல்லாமல் ஒரு கருத்தாவோ ஒரு நார்மலாக படிக்கிற கருத்தாவோ கொடுத்து அதுலேயும் தமிழை வளர்த்து தேசியம் வளர்த்தவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிற மறைமலடிகள், கர்திமால் கலைஞர். ஸோ இப்படி இருக்கவங்களை பற்றியான செய்திகளையும் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மை சாமிநாதர், தேகு, மீனாட்சிந்தனார், இலக்குவனார். இவங்க வந்து எப்படின்னா எல்லா பக்கமும் இலக்கியம், இலக்கணம், உரைநடை எல்லா பக்கமும் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பற்றியான செய்திகளையும் படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர், அகரமுதலி, பாவலர் சித்தனாரோட தமிழ் தொண்டு. இப்போ அகரமுதலின்னு ஒன்று வந்து தேவநேய பாவாணர் கிரியேட் பண்ணாரு. அதாவது தமிழ் இப்படி இருக்கலாம், இதுதான் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஈஸியாக கொடுத்தது வந்து தேவநேய பாவாணர். ஸோ இப்போ அவங்க செய்த தமிழ் தொண்டை பற்றியும் படிக்கணும். இப்போ இது முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்து பாருங்க, ஜி.போ. வீரமாமுனிவரோட தமிழ் தொண்டு. இவங்களாம் என்னன்னா அயல்நாட்டவர்கள். அயல்நாட்டிலேருந்து வந்து தமிழை கற்றுக்கிட்டு தமிழோட பற்று கொண்டு தமிழுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அடுத்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்கர், அம்பேத்கர். இவங்கெல்லாம் தமிழ் என்னென்ன பண்ணாங்க, தமிழ் பேச்சு ஒரு மேடை பேச்சிலேருந்து தமிழை வளர்த்தவங்க, தமிழ் மூலியமாக தேசியம் காத்தவங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம். ஊரும் பேரும் தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி பேர் இருந்துச்சு, இப்போ எப்படி பேர் இருக்குது, என்ன மாதிரி மாறி இருக்குது, என்னென்ன வளங்கள் இருக்குது தமிழ்நாட்டில்னு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய தமிழோட சிறப்பு பெருமை. அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இப்போ தமிழர்கள் எங்கே இருக்காங்க, இப்போ ஒரு சிங்கப்பூரில் இருக்கட்டும், அதில் வந்து ஒரு அரசு பதவியில் இருக்கலாம், சிங்கப்பூர் அதிபராக இருக்கலாம், மலேசியாவில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அந்த மாதிரி உலகளாவிய தமிழர்களோட சிறப்பு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைனா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா வானியலை பற்றி நம்ம தமிழில் சொல்லியிருப்பாங்க, உழவை பற்றி சொல்லியிருப்பாங்க, பல இலக்கியங்கள்லேயும் சரி, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலையும் சரி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அது மூலிமா தமிழ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மகளிரின் சிறப்புனா ஒரு ஃபீமேலாக இருந்து தமிழ் எப்படி பண்ணாங்க, ஒரு தமிழ் பெண்ணாக இருந்து அவங்களோட வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் எப்படி தேசியமாக கொண்டு போனாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூலூர் ராமாமிர்தம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பெண்ணாக இருந்து தமிழ் கலாச்சாரத்தோடு வந்து இந்திய அளவுக்கு புகழாங்க. சரிங்களா? இவங்க மாதிரி யாருமே படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர் வாணிகம், தொல்லியல் ஆய்வுகள். இப்போ வணிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் எப்படி வணிகம் பண்ணாங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த காலத்துல செஞ்சுருந்தாங்கன்னு இருக்கும். தொழில் ஆய்வுகள்னா புதஞ்சு போன உண்மைகள், தமிழில் என்ன மாதிரி இருந்துச்சு, இல்லை மூரியா கண்டம் இருந்து புதஞ்சிச்சு, அந்த மாதிரி நியூஸ் படிக்கலாம். அடுத்து கடல் பயணங்கள் அப்படின்னா கடல் கடந்து தமிழ்நாடு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டைட்டில் தான், பட் இது கொஞ்சம் முக்கியமாக டைட்டில் கூட. இப்போ இந்த போல காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் ரிவர்ஸில் போகிறாங்க எல்லாரும். தமிழில் முன்னாடியே கீழாநெல்லிக்கு ஒரு பயன் இருக்கும், தூதுவளைக்கு ஒரு பயன் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் சித்தர்கள்லாம் ஒரு தொகுப்பு கொடுத்துருந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து படிக்கிறது தான் இந்த உணவே மருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா சமய பொதுமை உணர்த்திய தாய்மானவர், ராமலிங்க அடிகளார், திருவிக்கா, இவங்களோட தொண்டரை பற்றி பேசுறது தான் இது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நூலகம் மற்ற செய்திகள். தமிழ் நூலகம் வந்து தமிழில் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது, இப்போ நூலகம் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இதை டீட்டெயிலாக படிக்கணும். சரிங்க? இது ஃபுல்லாக மாதிரி டைட்டில் வச்சு பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு டைட்டிலையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டீட்டெயிலாகவும் பெருசாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்தோமா? தமிழ் கற்று பாருங்க பொது அறிவு. இதில் தான் மேக்ஸிமம் சிலபஸை கவர் பண்ணியிருப்பாங்க. தமிழை தாண்டி இங்கிலீஷ் இல்லாமல் மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், ஜிகே எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க பொது அறிவியல் அப்படின்னா சயின்ஸ். பொது அறிவியல்னா சயின்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் வர டைட்டில் வந்து இயற்பியல், ரெண்டாவது வர டைட்டில் வேதியியல், மூணாவது வர டைட்டில் உயிரியல், தாவரவியலும் இதுவும் சேர்ந்துடும்.
சரிங்களா? உயிரியல். சுற்றுப்புறச்சூழல் அறிவியல்ன்றது தனியாக என்விரான்மெண்டல் சயின்ஸும் படிச்சிருப்போம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கணும். இப்போ இது ஃபுல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் தேடினாலே கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகள்ன்றது வந்து நம்ம பத்திரிகை செய்திகளாகவும் இதழ்கள்லையும் படிக்க மட்டும்தான் முடியும். அதில் எப்படின்னா ரீசெண்ட் நடந்த நிகழ்வு பார்க்கணும். தேசிய சின்னங்கள், வேறு ஏதாவது மாநாடு மாநிலங்கள் போட்டிருக்காங்களா, இல்லை எதுவும் புதுசாக ஒரு சாதனை பண்ணியிருக்காங்களா, அரசுலேருந்து எதுவும் திட்டங்கள் வெளியே வந்திருக்கா, திட்டங்களோட விரிவாக்கம் என்ன, அது என்ன யாருக்கெல்லாம் பயன்படும், அந்த மாதிரியான நியூஸ் பார்க்கணும். அடுத்து பொருளாதார சிந்தனை பிரச்சனைகள் அப்படின்னா ரீசெண்டாக இப்போ என்ன இருக்குது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ரீசெண்டாக நடந்த எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது தான் நடப்பு நிகழ்வுகள். சரியா? அடுத்து 3ஆவது டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியியல், அதாவது ஜியாகிரபி. நமக்கு ஜியாகிரபின்னு என்னன்னு தெரியும், புவி அமைப்பு, இயற்கை அமைப்புகள்லாம் என்ன மாதிரி வளங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து போக்குவரத்து தொழில்நுட்பம், இப்போ பூமி எவ்வளோ தூரம் பெருசாக இருந்தது, எப்படி தகவல் தொழில்நுட்பம் சிறுசாக மாற்றிருக்கோன்னு பார்க்கலாம். அடுத்து தமிழ்நாடு உள்ள மக்கள் தொகை, பேரிடர் மேலாண்மை, இது எல்லாமே விஷயம் நம்ம படிச்ச புக்கில் படிச்சிருப்போம். அது நம்ம ரீகால் பண்ணாலே போதும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியாவில் எப்படி ஒரு நாகரிகம் தோன்றுச்சு, அதுக்கப்புறம் அது அரசாக மாறிச்சு, பேரரசாக மாறிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நாகரிகம் தோன்றுது. அடுத்து முக்கியமாக இந்தியாவை ஆட்சி செஞ்சவங்க முகலாயர்கள், மராத்தியர்கள். தென்னிந்தியான்னு பார்க்கும்போது சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள், களப்பிரர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். அது போக அவங்களோட பண்பாட்டு இயல்புகள் எப்படி இருந்துச்சுன்னோ, இந்தியாவில் எவ்வளோ வேற்றுமை இருந்தாலும் அந்த பண்பாட்டு மூலமாக பிரிஞ்சிருந்தாலும் ஒரே இந்தியா நம்ம எப்படி இருக்கோன்றதெல்லாம் பார்க்குறது தான் இந்த டைட்டில். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க 5ஆம் டைட்டில் இந்திய ஆட்சியல். ஆட்சியல் மீன்ஸ் இந்தியாவோட அரசியலமைப்பு எப்படி இருக்கு, அரசியலமைப்போட முகவரை என்ன, அதுக்கடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு அடிப்படை உரிமைகள் என்னென்னு பார்க்கணும். நமக்கு மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், ஏன் தேசிய நிர்வாகமே எப்படி நடக்குது, நமக்கு ஒரு பொதுப்பணித்துறை எப்படி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்க்கணும். அடுத்து கூட்டாட்சியை பார்க்கணும். முக்கியமாக தேர்தல் வந்து இந்தியாவில் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊழல் ரிலேட்டடாக இப்போ நிறைய சட்டங்கள் வந்துட்டு லோக் ஆயுதா, இந்த லோக்பால் இந்த மாதிரி இருக்கிற எப்படிலாம் செயல்படுது, இதுக்கான சரத்துகள் என்னன்றதை பார்க்கணும். இந்தியாவோட முக்கியமான சட்டங்கள் என்னன்றதான் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம். இது விஷயம் நமக்கு தெரியும். பொருளாதாரம் மீன்ஸ் ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேஜ் பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு பொருளாதார இயல்புகளில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் எப்படி 5ஆம் திட்டம் வந்துச்சு, இந்த நிதி ஆயோக் திட்டத்தை என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்தியாவோட வருவாய் ஆதாரங்கள் எங்கெல்லாம் இருக்குது, இந்தியாவுக்கு எங்கெல்லாம் வருவாய் வருது, வருமானம் வருது, அந்நிய செலவாணி எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புலேருந்து இப்போ தொழில்நுட்பம் வரை பொருளாதாரம் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆவது என்னன்னா இந்திய தேசிய இயக்கம். தேசிய இயக்கன்றப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்தியா ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ஆங்கிலேட்ட போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆங்கிலேய ஆட்சிக்கு எப்படி இந்தியா போராடினாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பங்காற்றுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுக்கடுத்து இந்த தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அம்பேத்கர்லேருந்து பகத்சிங், பாரதியார்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லாக என்ன செயல்பட்டாங்க, இவங்களோட தொண்டை என்ன, இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க விடுதலைக்காகன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிகழ்வுகள். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து விடுதலை போராட்டம் பார்த்தா ஃபர்ஸ்ட் வேலூர் கழகம் 1806 ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல்ல புரட்சியை ஸ்டார்ட் பண்ணிச்சுன்றப்ப தமிழ்நாட்டோட பங்கு என்ன இருந்ததை பார்க்கணும் அதில். சரிங்களா? இப்போ பாருங்க 8ஆம் டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வரலாறு, பண்பாடு, மரபு, அப்புறம் சமூக பொருளாதார இயக்கங்கள். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் என்ன மாதிரி வரலாறு இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சி பண்ணாங்க, என்ன பண்பாடு வளர்ந்துச்சு, என்ன நாகரிகம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மெயினாக திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள் நமக்கு மதசார்பு இல்லாமல் இருக்குது, அன்றாட வாழ்வியல் எப்படிலாம் யூஸ் ஆகுது, மானுடத்தின் மீதான திருக்குறள் தாக்கம் மீன்ஸ் நம்ம இப்போ மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, திருக்குறள் என்ன பிரதிபலிக்குது அப்படின்றத பார்க்குறது. திருக்குறளோட மாறாத விளிம்புகள் மீன்ஸ் அது எப்படி மனிதநேயத்தை பேசுதுன்னு சொல்லி பார்க்கணும். சமூக அரசியல் பொருளாதாரம்னா இப்போ ஒரு மனுஷன் இப்படி தான் இருக்கணும், ஒரு நிர்வாகம் இப்படி தான் இருக்கும், ஒரு ஆட்சியாளர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு திருக்குறள் என்னென்ன சொல்லுறது ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம திருக்குறள் தமிழோட டைட்டில் பார்த்துருப்போம், அந்த டைட்டில் திருப்பி ரீகால் பண்ணாலே போதும். சரிங்களா? அதுக்கடுத்து விடுதலை போராட்டத்துக்கு தமிழ்நாட்டின் பங்கு. இதுக்கு முன்னாடி டைட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, விடுதலை போராட்டம் தமிழ்நாடு எப்படி பண்ணிச்சுன்னா, அப்போ அங்கே படிக்கும் போது எங்கேயும் நமக்கு கொஞ்சம் சேர்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னா 2 டைட்டிலையும் ஒரே இதில் ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள்லாம் தமிழ்நாட்டில் என்னென்ன சீர்திருத்தங்கள் நடத்துனாங்க, யாரெல்லாம் தலைமை ஏற்று செஞ்சாங்க, யார் அதை வழி நடத்துனாங்கிறத பார்க்கணும். கடைசி டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு என்ன பண்ணிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் இப்போ சமூக நல்லிணக்கம் எப்படி இருக்குது, கல்வி எப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, தொழில்நுட்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வளர்ச்சி நிர்வாகம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதா இது முக்கியமான விஷயம். சரிங்களா? இது ரீசெண்ட்ன்றதை தாண்டி முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன போக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ஃபுல்லாக சேர்த்து தான் ஜென்ரல் சயின்ஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட். சரிங்க, இதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம நேற்றே சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில், இந்த மாதிரி நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படின்னா சுருக்குதல்னா மேக்ஸோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சுருக்கணும். மீப்பெரு பொது காரணி, மீச்செரு பொது சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான். விகிதம் விகிதாச்சாரம் சாதாரண பேசிக் ஃபார்முலா தான், இது எவ்வளோ விகிதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் மேலும் எல்லாமே ஃபார்முலாஸ் தான்.
நீங்கள் கரெக்டான ஃபார்முலாவும் சின்ன ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுருந்தா அப்போ ஈஸியாக அடிச்சிடலாம். கடைசி பார்த்தா தர்க்க காரணங்கள் அப்படின்றது ரீசனிங், அதாவது லாஜிக்கல் ரீசனிங், ஆல்ஃபா ரீசனிங் வரும் பார்த்தீங்களா, அதுதான் இது எல்லாமே. கடைசியாக பார்க்க முக்கியமான விஷயம் எண் வரிசை எப்படி இருக்கும், இப்போ கூட்டுதோட அடுத்ததோட பார்க்கலாமா, அந்த மாதிரி விஷயம். இது எல்லாத்துக்கும் சின்ன சின்ன சம்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது, ட்ரிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.